நம்ம கஸ்டமர் எமர்ஜென்சியாக ஒரு டெத்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட போகும்போதே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் ராக்கி வந்து வீட்டில் வச்சுருக்குறோம். நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் இமிடியேட்டாக கிளம்பிட்டோம் பார்த்துடுங்க. அவங்கள நம்பி விட்டுட்டு போகிறோம், எடுத்துருங்க அப்படின்னாங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மள்ட்ட விட்டுட்டு போகிறாங்க. ஈவன் இந்த ராக்கி வந்து ராட்வீலர் 10 டைம்ஸ் மேலே நம்மள்ட்ட போர்டிங் வந்திருக்கான். இந்த ராட்வீலர் இந்த மாதிரி பெரிய பெரிய டாக் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டாஃபை வந்து லேடி ஸ்டாஃபோ அந்த இன்னொரு ஸ்டாஃபோ யாரும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட முடியும். அவங்க வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லி தான் இவங்கள வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது. ராக்கியை வந்து கூப்பிட்ட உடனே நம்மள்ட்ட வந்துட்டான். ஏன்னா ஃப்ரெண்ட்லி டைப், டெய்லி விளையாட விடுறது, அவனை கேம் விளையாட விடுறது. ராக்கி கூட வேறு யாரையும் விட மாட்டேன். அதனால் ராக்கி நான் என் கூட மட்டும்தான் விளையாடுவான். அதனால் ஃப்ரெண்ட்லியாக வந்த உடனே அவனை கிரவுண்டில் விட்டு மைண்டு ஃப்ரீ ஆக்கியாச்சு. அப்புறம் அவனை ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் மேலேயும் ஏற்றியாச்சு. அவனை ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு நல்ல வாட்டரும் கொடுத்து அவனை தனியாட்டு ஒவ்வொரு கேஜுக்கும் ஒவ்வொரு டாக் அந்த மாதிரி தான் செப்பரேட் கேஜி வச்சுருக்கிறோம், கொடுத்தாச்சு. அவனுக்கு ட்ரை ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்குறது. ஒன்லி 2 டைம்ஸ் ட்ரை ஃபுட்டு மட்டும்தான். ட்ரை ஃபுட்டு வித் கிரேவியோட ஸ்டாஃபும் நீட்டாக ரெடி பண்ணி ஸ்டாஃபு கீழேருந்து வச்சுருவாங்க. அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்ட்ருக்காங்க. இவன் கூட ஒரு பீகிள் டாக்டர் அருணோடது அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லா கஸ்டமரும் நம்மளை நம்பி விட்டுட்டு போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.